கனிம வள கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியன் மீது கொடூரமான தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. ஆனால் அவர்கள் மீது ஒரு கட்டுக்கதையை திருப்பி அவர்கள் மீது தவறு இருப்பதை சித்தரித்திருந்தார்கள். நேற்று அவரை தாக்குவது போன்ற ஒரு கொடூரமான ஒரு வீடியோ காட்சி பதப்பதைப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இன்று தென்னிந்திய பத்திரிகை யூனியன் சார்பாக இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தற்போது தலைநகர் சென்னையிலே முன்னெடுத்தோம். தொடர்ச்சியாக அந்த தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது பழனியாண்டி எம்எல்ஏ மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க காவல்துறை முன்வர வேண்டும். காவல்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழகம் முழுவதும் மிகவும் திட்டமிட்டு மீண்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் மற்ற சங்கங்களோடு இணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் ஒரு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தென்னிந்திய பத்திரிகை யூனியன் சார்பாக வைக்கின்றோம். மீண்டும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். அது தடுக்கப்பட வேண்டும். காவல்துறையும் தமிழக அரசும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். கடந்த 9ஆம் தேதி திருச்சியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கதிரவன் மற்றும் செபாஸ்டின் கரூரில் நடக்கும் ஒரு கனிமவள கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்றிருந்தவர்களை அங்கிருந்த குண்டர்கள் எம்எல்ஏ பழனியாண்டி தலைமையில் ஒன்றாக சேர்ந்து அவர்களை கொடூரமாக தாக்கி கேமராக்களை பறிமுதல் செய்து கேமரா எக்யூப்மெண்ட்களை லட்சக்கணக்கான மதிப்புள்ள கேமரா எக்யூப்மெண்ட்களை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்து அதை உடைத்து அவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மீது ஒரு பாதிப்பு என்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை ஆதாரம் இருந்து கூட அவர்கள் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல், அந்த குண்டர்கள் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல், மாறாக பத்திரிகையாளர்கள் மீது குற்றம் சாட்டி அவர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அவர்கள்தான் எம்எல்ஏவை மிரட்டினார்கள் அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் நேற்றைய தினம் வெளிவந்த அந்த காட்சிகள் வீடியோ ஆதாரம் என்பது இருக்கிறது. பழனியாண்டியே நேரடியாக அந்த தாக்குதலை நடத்துகிறார் அப்படின்னும் போது அந்த ஆதாரங்களை வைத்து தற்போது எம்எல்ஏ பழனியாண்டி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் தமிழக அரசோ காவல்துறையோ அதை செய்வதற்கு முன்வரவில்லை. கனிம வளம் கொள்ளையிடுவது தப்பில்லையா? ஆனால் அதை செய்தி சேகரிக்க போன பத்திரிகையாளர்கள் மீதுதான் தவறு இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில தொடர்ச்சியாக காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் ஒரு மெத்தன போக்கும் ஒரு இட்டுக்கட்டி ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இனியும் இந்த ஆதாரத்தை வைத்து அவர் எம்எல்ஏ பழனியாண்டி மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்கும். சென்னையிலும் டிஜிபி அவர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம். அனைத்து சங்கங்களுடைய பிரதிநிதிகள் போய் டிஜிபியை சந்தித்து அந்த மனுக்களையும் அந்த காட்சிகளையும் நாங்கள் அவர்களிடம் கொடுப்போம். பழனியாண்டி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. பத்திரிகையாளர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும், சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை என்பது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கையும் நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும்.